திமுக ஆட்சியில இந்த ஊடகத்தையும் சினிமா துறையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த ஊடகம்னா தொலைக்காட்சி, அதில் இருக்கின்ற தொலைக்காட்சி முதலாளிகளை மிரட்டிட்டு இருக்காங்களாம். அவரை பத்தி தவறாக செய்தி போட்டாங்கன்னா உடனே தொலைக்காட்சி ஓனர் கிட்ட போன் பண்ணி உன்னை ஒழிச்சிடுவோம், அழிச்சிடுவோம், எப்படி இந்த செய்தி எடு, அப்படி எடுன்னு தினம் இந்த திமுக சார்ந்தவர்கள் அந்த பெண் நிறுவனம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் பெண்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு ஆதரவா ஒரு சட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க. இதெல்லாம் மக்கள் பாடத்தை புகுப்பார்கள். அதே போன்று இந்த உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் வச்சிருக்கிறார். அந்த ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் தவிர வேற யாருமே தமிழ்நாட்டில் படத்தை வெளியிடக்கூடாது. யாருமே சினிமா எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் 300 சினிமா எடுக்கிறாங்க. 300 சினிமாவில் கிட்டத்தட்ட 280 சினிமா வெளியிடாம இருக்கு. இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் டெல்டா பகுதியில் உள்ள அத்துணை விவசாய பெருமக்களை உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். தயவு செய்து திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட நீங்க போடாதீங்க. அதனாலதான் இப்போ PR பாண்டியன் இங்க வந்துட்டார், வெறுத்து போயிட்டார். ஐயா கண்ணெல்லாம் வெறுத்து போயிட்டார். அத்துணை விவசாய சங்க தலைவர்கள் அண்ணா திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. திமுக விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க. அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். எதிரணி வேட்பாளரை பத்தி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இந்த ஊருக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, டெல்டாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கிறார். நீங்க யாராவது போய் பார்க்கணும்னா எங்க போய் பார்க்கணும்? அவரை எங்க பார்க்கணும்? திருநெல்வேலிக்கு போகணும். ஆனா நம்ம காமராஜர் பார்க்கணும், எங்க பார்ப்பீங்க? நன்னில மட்டும் இல்ல, கொடவாசல்ல பார்க்கலாம். நன்னில போனா நன்னிலத்துல பார்க்கலாம், இங்கேயே பார்க்கலாம். அதனால நல்ல ஒரு வேட்பாளர் ஆர் காமராஜ் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு, குறிப்பாக என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளும் என் சகோதரர்கள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், அனைத்து பாட்டாளி சொந்தங்களும் ஆர் காமராஜ் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் வரிசையில் இருக்கிறார். முதல் பேரு காமராஜ் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு